ஆல்பபெட்கான நம்பர் டேர்ம்ஸ், ஆல்பபெட்கான ரேங்க் இல்லைன்னா ஆல்பபெட்கான நம்பர்ஸ் அப்படின்றத தான் இந்த ட்ரிக்கை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ட்ரிக்குக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து குட்டி குட்டியாக நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஏபிசிடி வந்து நமக்கு யாருமே சொல்ல வேண்டாம், 1 2 3 4 அப்படின்றது நமக்கே தெரியும். ஸோ ஏபிசிடி தெரியும், இசட் வந்து நமக்கு 26 அப்படின்றது தெரியும், 1லேருந்து 26. இப்போ மீதி இருக்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பாருங்க. ஈ ஜோதி, ஈ ஜோதி. இந்த ஈ ஜோதின்ற வேர்ட்ஸ் வந்து மல்டிபிள் ஆஃப் 5. ஈன்றது 5, ஜேயோட வேல்யூ வந்து 10, ஓட வேல்யூ 15, ஜியோட வேல்யூ 20 அண்ட் ஒய்யோட வேல்யூ 25. ஸோ இப்போ ஏதாவது ஒரு வேர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஈ ஜோதி அது இருக்கான்னு பாருங்க. ஈ ஜோதி இருந்ததுன்னா அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்றத யூஸ் பண்ணி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம மீதி இருக்க லெட்டர்ஸ்லாம் இப்போ ஃபில் பண்ண போறோம். இப்போ எஃப்க்குவான வேர்டு ஞாபகம் வச்சுக்கிறது ஃபிக்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்னா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், 6, ரைமிங் வேர்டு மாதிரி. ஃபிக்ஸ்ன்றது 6. இப்போ ஜி நம்ம எழுதும்போது என்ன பண்ணுவோம், இப்படி எழுதிட்டு இப்படி எழுதுவோமா சிலர். ஸோ ஒரு சிலர் நம்ம இப்படியும் எழுதுவோம் ஜி. ஸோ இந்த ஜியில் 7, அங்கே இந்த நம்ம இப்படி கீழே இழுக்கும் போது அது பார்க்கறதுக்கு 7 மாதிரி இருக்கு. ஸோ ஜியை பார்த்தோன்னே எனக்கு 7 அப்படின்றது ஞாபகம் வரணும். அடுத்தது ஹெச்ன்றது நம்ம டிஜிட்டல் கிளாக்ல பார்க்கும்போது இதை க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தா என்ன தெரியும் நமக்கு, 8, நம்பர் 8. ஸோ இந்த ஃபிக்ஸு 6, ஜி வந்து நான் இப்படி கீழே இழுக்கிறேன் அதனால அது 7. அப்புறம் ஹெச் வந்து நான் இப்படி க்ளோஸ் பண்ணும்போது அது 8 மாதிரி தெரியுது. இப்போ இதே மாதிரி நம்ம அங்கங்க நம்ம ஃபில் பண்ணிட்டே வருவோம். ஐ வந்து நம்ம கர்சிவ்ல எழுதும் போது ஐயை இப்படி எழுதுவோம். ஸோ ஐ வந்து 9 மாதிரி தெரியும். கேனோடனே கிங்ஸ் 11 பஞ்சாப் அப்படின்னு ஞாபகம் வரணும். ஸோ 11. அடுத்தது எல்லும் 12ம் ஒரே மாதிரி ஒரு ரைமிங் வேர்ட். எல் 12. ஸோ எல்லுக்கு 12. இப்போ இந்த எம்ன்றது வந்து நமக்கு மிடில் வேல்யூ. எம்ன்றத மிடில் வேல்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். 26க்கு மிடில் வந்து 13. ஸோ அதோட வேல்யூ 13. அடுத்தது என். ஸோ எண்ணுக்கு என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நவம்பர். இது எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மிடில் வேல்யூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நவம்பர். நவம்பர்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சில்ட்ரன்ஸ் டே. ஸோ சில்ட்ரன்ஸ் டேயோட டேட்டு 14 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரின்சஸ். பிரின்சஸோட ஏஜ் 16. கியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் குவீன். குவீனோட ஏஜ் 17. பிரின்சஸ்க்கு 16, குவீனுக்கு 17 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கியூவை நம்ம இப்படி எழுதலாம். இப்படி எழுதிட்டு இப்படி எழுதுவோமா, எப்பவுமே இப்படி தானே எழுதுவோம். அப்போ இந்த கீழே வந்து இது 7 மாதிரி இருக்கு. ஸோ இது 17 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது ஸோ இதுக்கப்புறம் நமக்கு மீதி இருக்கிறது RSTUVWX இதுதான் இருக்கு நமக்கு. இந்த ஆரை நான் இங்கே க்ளோஸ் பண்றேன். இந்த இடத்துல அங்கே கேப் இருக்கிற இடத்த க்ளோஸ் பண்றேன். அப்போ இது பார்க்கறதுக்கு 8 மாதிரி இருக்கா க்ளோஸ் பண்ணோடனே. ஸோ இது 18. அதே மாதிரி எஸ்ஸை ஒரு பக்கம் க்ளோஸ் பண்றேன். ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், 9. ஸோ 9ன்றதுனால அது 19 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து விஷுவல் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த நம்பர்ஸ். இப்போ ஒரு கொஸ்டின் ஏன் நம்ம இப்படி படிக்கணும், நம்ம 1 2 3 போட்டே நம்ம அதுல இருந்து பார்த்து எழுதலாமே அப்படின்னா, இப்போ கோடிங்ல ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா நான் ஒரு கொஸ்டினுக்கும் இதை நம்பரை போய் செக் பண்ணி எழுதுறது நமக்கு டைம் வந்து அதிகமாக எடுத்துக்கும். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நமக்கு டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியமான விஷயம். ஸோ கடகடன் எனக்கு நம்பர் எழுத தெரியணும். அடுத்தது யூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 1%. ஒருத்தரை மட்டும் சொல்றாங்க அதனால அதை 21 அப்படின்னு எழுதுறோம் நம்ம. 21. வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் 2%. அதனால அது 22 அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் விக்ட்ரி. விக்ட்ரின்றத நம்ம எப்படி சொல்லுவோம், 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணுவோமா. இது எப்படி வேணாலும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். விக்டரினா 2 விரல் காமிச்சு சொல்லுவோம்ல, அதனால அது 22. அடுத்தது டபிள்யூல இந்த 3 பாயிண்ட் இருக்கு நமக்கு, அதனால அது 23. எக்ஸ்ன்றது 4 பக்கமும் ஸ்கேட்டர் ஆகுது. ஸோ 24. இப்போ நம்ம வேல்யூஸ் இப்போ ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்தாங்கன்னா நம்ம கடகடன் இதை வச்சு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ COW கவுக்கான லெட்டர்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சியோட வேல்யூ 3. இது நம்ம டக்குன்னு எழுதணும். சியோட வேல்யூ 3. இ ஜோதியில் இந்த சைடில் நான் எழுதிக்கிறேன். இப்போ இ ஜோதி அது 15. ஸோ ஓட வேல்யூ 15,
டபிள்யூன்றது இங்க 3 வேல்யூ இருக்கு. ஸோ இது 23. ஸோ 3, 15, 23 இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேர்டு. ஃபார் எக்ஸாம்பிள் பேர்டு. பிக்கு 2, டிக்கு 4, ஆர்ன்றதை நம்ம இங்க ஜாயின் பண்ணியிருப்போம். ஜாயின் பண்ணிட்டு அதை 18. ஐன்றதை நம்ம இப்படி எழுதியிருப்போம். ஸோ ஐயோட வேல்யூ 9. ஸோ 2, 9, 18, 4 இந்த மாதிரி நமக்கு அந்த லெட்டரை பார்த்த உடனே விஷுவல்ல அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு தெரியணும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.